கடகம் ராசி. கடக ராசியின் அதிபதி சந்திரன். அதாவது சந்திரன் வளர்ந்து தேய்வது போல இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய குணாதிசயங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க. அதே சமயம் உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரிந்தவங்க கடகராசிக்காரங்க. குழந்தைத்தனம் மிக்க கடகராசிக்காரர்களின் மற்ற குணநலங்கள் பொதுநலன்களை தெரிந்து நம்ம செயல்படுத்துவது நல்லது. கடகராசிக்காரர்கள் நண்டு ராசியை சின்னமாக கொண்டிருக்கக்கூடியவங்க. நண்டுகளை போல சிறிது சுயநலமானவர்களும் கூட சொல்லலாம். அதே போல தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக நண்டுகள் பாதுகாப்பது போல கடகராசிக்காரர்களும் யாராவது தங்களது எல்லையை தொட்டால் அவர்களை தாக்கவும் தயங்க மாட்டாங்க. அதே போல உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்க தோழமையுடன் இயல்பாக அனைவரிடமும் பழகக்கூடியவங்க தான். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியானவங்க. யாருக்காகவும் எதற்காகவும் தங்களது மகிழ்ச்சியை விட்டு தர மாட்டாங்க. கடக ராசியில் பிறந்தவங்க மிகவும் பலசாலி, தைரியசாலி, அறிவாளி, தன்னம்பிக்கையானவர்கள், அன்பு செலுத்தக்கூடியவங்க, தங்களை தாங்களே ஊக்கப்படுத்தி கொள்ளக்கூடியவங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க, எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். இவர்களது துணிச்சல் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். நகைச்சுவையோடு பேசி பிறரை கவர்ந்து விடுவாங்க. சிரிப்பு, அழுகை எதுவானாலுமே அவர்களுடைய குரலை அதிகப்படுத்தாமல் வெளிப்படுத்துவாங்க. கடகராசியில் பிறந்தவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் என்பதால தான் இவர்கள் எளிதிலும் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்பட்டு விடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபித்து கொள்வாங்க. கோபத்தையும் அமைதியாக காட்டக்கூடியவங்க. ஆனால் கோபம் வந்துவிட்டால் வருஷ கணக்கில் கூட இவர்களை சம்பந்தப்படுத்தவர்களிடம் பேசாமல் இருந்து விடுவாங்க. ஒருவரிடம் குறைகள் இருந்தால் அதனை பெரிதுபடுத்தாமல் பழகக்கூடியவங்க. ஆபத்து காலத்தில் உடனிருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. உங்களது சூழல் அறிந்து பேசக்கூடியவங்க, உதவக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவாங்க. யாரிடமும் எதையுமே பிடுங்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க. இதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கனிவான குணத்தை கொண்டவங்க. யாராவது மிஸ்யூஸ் செய்தவர்கள் என்றால் இலகிய குணத்தை கடினமாக்கி கொள்ளவும் தயங்க மாட்டாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உயர்ந்த லட்சியங்களை பெற்றிருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க. கடகராசி ஜலராசி என்பதால் கற்பனை திறன் வளம் மிக்கவங்க. தண்ணீரில் இருக்கக்கூடிய பகுதியில், அதாவது நதிக்கரையோரம், கடற்கரையோரம் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். இவர்கள் வாழமும் பிரியப்படுவாங்க. கடகராசிக்காரர்கள் மற்றவர்களை விட ஞாபக சக்தி இருக்கும். எத்தனை வருடங்கள் நிகழ்ந்தாலும் நினைவை வைத்து கொள்ளக்கூடியவங்க. இவர்களில் பெரும்பாலும் எழுத்தாளர்களாகவும் அரசியல்வாதியாகவும் தையல் ஓட்டல் தொழில் செய்பவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க. அதாவது தன்னை சார்ந்த தன்னுடைய குடும்பம் சார்ந்த தொழில் செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவங்க. அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இரண்டுமே மாறி மாறி இவர்களுக்கு வரும். விடாமுயற்சி இவர்களது வெற்றியின் ரகசியம். முன்கோபம் கொண்டவங்க என்பதால் அதற்காக நட்புகள் விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை பண வரவுக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். அவசிய தேவைகள் என்றாலும் கூட இப்பொழுது கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஆறுதல் நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படக்கூடும். அதிகாரிகளுடன் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்காது. வியாபார அபிவிருத்தி அடைய நீங்கள் கூடுதலாக முயற்சி, உழைப்பு தேவை. பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சற்று சோர்வு உண்டாகக்கூடியதாகும். ஆனால் கணவருடைய அன்பு உங்களுக்கு ஆதரவும் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடகராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு.
வாடிக்கையாளர்களை நீங்கள் கவர்ந்திழுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்குது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீங்கக்கூடியதாகும். மனதில் பக்தி உண்டாகக்கூடியதாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது. கலைத்துறையில் மனத்துணிவு உங்களுக்கு ஏற்படலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம், பதவியேற்றம் ஆகியவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நற்பெயர் கிடைக்கலாம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பது, தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென அவசர முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும். முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு, உறவினர்களிடமிருந்து நல்ல ஒரு நிலை ஏற்படலாம். உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராசிநாதன் சந்திரனினுடைய சஞ்சாரத்தால் வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்களாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும். எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். தடைப்பட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும். குழந்தைகள் பற்றிய மனக்கவலைகள் நீங்களாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய இழுபறியாக இருக்கக்கூடிய வகையில் கடன் பிரச்சனைகள் தீரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபார தொடர்பான போட்டிகள் நீங்கும். ஆதிபராசக்தியை வணங்கி வருவது எல்லா நன்மைகளும் தரும். மனோதிடம் உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. சங்கர நாராயண வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். வியாபாரத்தில் தொழில் வளர்ச்சி அடையும். எதிர்பார்த்த பணம் வரும். வெள்ளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரலாம். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரலாம். இழுபறியான வேலைகள் முடியும். உங்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்படலாம். துணிச்சலுடன் செயல்பட்டு தொடங்குவீங்க. குரு பார்வை 10ஆம் இடம் சனிக்கு கிடைப்பதால் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தன குடும்ப ஸ்தானம் குருவினால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். நீங்கள் வெகு விரைவில் மற்றவர்கள் மனதில் இடம் பிடித்து விடுவீங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிரன் கட்டகாரனாக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், பொது காரியங்களில் ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அசையா சொத்துக்களை பொறுத்தவரை மனைவி அல்லது பிள்ளைகளுடைய பெயரில் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு சனியே அதிபதியாவதால் உங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேச ராசி வருவதால் உங்களுக்கு பிரபலமான யோகாதிபதியாக செவ்வாயும் இருக்கார். பெரிய பதவியில் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில், வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.